இவர் வந்து தேவையான நேரத்தில் பேசுறாரு. திருச்சியில் ஒரு வாட்டி பேசினாரு அந்த மீட்டிங்ல. பேசுறதுக்கு அதுக்கு எவ்வளோ விளம்பரம் அலறல் நிறைய வந்து பேசவே மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியில இருந்து பயங்கரமா அவரை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுறது பெட்டரா பேசாம இருக்கிறது பெட்டரா? சட்டசபையில முதலமைச்சர்னு பேசும்போது அவர் பேசுறாரு. ஒண்ணு உதயநிதி நல்லா பேசக்கூடிய ஆளா இல்ல இவர் வந்து தேவையான நேரத்தில் பேசுறாரு. திருச்சியில ஒரு வாட்டி பேசினாரு அந்த மீட்டிங்ல. பேசுறதுக்கு அதுக்கு எவ்வளோ புலம்பல் அலறல் நிறைய வந்துருச்சு. ஒரு வாட்டி ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாயிண்டா பேசுறாரு. பேசினா இல்ல முதலமைச்சர் யாரு கொடுப்பா? எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போது அவர் எப்பயுமே பேசுறது இல்லை அவ்வளவா. ஒருத்தரோட நடைமுறை வேற. சில பேர் பேசிக்கினே இருப்பாங்க, சில பேர் செயல்ல காமிச்சிருவாங்க. இவர் வந்து பேசுற மாதிரி எல்லாம் செஞ்சிடறாரு, பயங்கரமா செய்யறாரு, யாரும் எதிர்பார்க்கறதெல்லாம் செய்யறாரு. அதனால ஒருத்தருக்கு ஒரு சில பேர் பேசி தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஆனா இப்ப பேசி முடியலையே. எவ்வளவு பேசுறாங்க, ஆனா வந்து ஆட்சிக்கு வர முடியல. டிஎம்கே எவ்வளவு பேசுறாங்க. இப்ப பேசுறவங்கள மக்கள் நம்புறது இல்ல. பேசுறது முக்கியம் இல்ல, எந்த மாதிரி திட்டங்கள் பண்றாங்க, எந்த மாதிரி அரசுல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுதான் முக்கியம். எங்களுக்கு ஆட்சி வந்து எதிர்பார்த்ததும் நல்லா இருக்கு. அவர் வந்து ஆக்சுவலா வந்து பேசுறது வந்து எப்பயாவது ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கூட பேசலாம். எல்லா அமைச்சரும் வந்து அந்த துறையை பத்தி நல்லா தெரியும், அந்த மாதிரி வேலையில இருப்பாங்க. இப்ப ஒன்லி பேட்டியை கொடுக்குறது அவங்க டைம் இருக்காது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லா இடத்துக்கும் போய் ஆய்வு பண்றாங்க. முதல்ல அமைச்சர்லாம் ஆய்வு பண்றதை நான் பார்த்தது இல்ல. வரது ஆய்வு பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது காமிச்சது இல்ல. யாவது வாட்டி டிவியில காமிப்பாங்க ஆய்வுல வந்து ப்ராப்ளத்தை சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்க போய் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அது சொல்றாங்க, அது சரியாகுது. இப்பதான் விஜய் வந்த பிறகுதான் ரோடு ஜில்லுன்னு இருக்குது, அமைதியா இருக்குது. அவர் வந்து கஞ்சா பாக்கெல்லாம் எடுத்துறாருங்கல்ல, அதுக்கு சொல்றாங்க இப்பதான் ரோடெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. அதுக்கு முன்ன அங்கே குடிச்சிட்டு உயிர்ந்து கிடப்பாங்க. இப்போலாம் இல்லை, அமைதியாக இருக்குது. காலையில் வேலைக்கு ஓடணும், 7 மணிக்கெலாம் அங்கே இல்லைன்னா வாபிஸ் அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு. அதுக்காக சாரை சொல்லுங்கள், தயவு செய்து பஸ்ஸு விட சொல்லுங்கள். அதான் செய்கிறேன் நிற்கிறாரு. அவர் வந்து தான் 10 லட்சம் கடங்குதாமே, அதனால் 2500 போடுறேன்னாரு. பொறுமையாக தான் போடுவேன். நாங்கள் விட 10 ஓட்டு போட்டோம். இல்லை பேசுகிறாங்க பேசல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சைலண்ட்டாக இருக்கிறதுன்றது ஒரு பவர் தான். அவர் ஆட்சி நல்லா தான் இருக்குது. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஆட்சி செய்கிறது எல்லாருக்கும் நல்லதை தான் செஞ்சுட்டு வந்துருக்கிறாரு. ஆனால் வேறு கட்சி ஆளுங்க தான் அவர் மேலே குற்றங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் எதுக்கு அப்படி அமைதியாக இருக்கான்னு தெரில. அதுவும் கல்லால் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, காலியாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் அவருக்கு கொஞ்சம் இதுவாக கஷ்டமாக இருக்குது. வாயை திறந்து பேசணும், பேசினா தான் ஆட்சி நல்லா இதுவாக இருக்கும். கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து இதுவாக பேசுறதுல நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இவர் மேலே பழி சொல்லினே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. அது நல்லதாக தான் நடந்துட்டு இருக்கு, நல்லதாக தான் போயின்னு இருக்கு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அந்த 1000 ரூபாய் அது கொடுக்குறது கூட எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நான் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் செய்கிறேன்னு தான் சொல்கிறார். எல்லாமே செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். அவங்க மட்டும் வந்து 6 மாதத்தில் ஒன்றும் அவங்க கொடுக்கல. அவங்க 2-3 வருஷம் பொறுத்து தான் அவங்களும் செஞ்சாங்க. இவனால் வந்து அதை தொடர்ந்து செய்கிறார். அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கார். பஸ்ஸும் ஃப்ரீயாக தான் போயிட்டு இருக்கு. அந்த 1000 ரூபாவை தான் கொடுக்குறாங்க. ஆட்சி நல்லா இருந்தால் போதும். அவர் எதுவும் செய்யணுன்ட்டு நம்ம பார்க்கல. அவர் மெதுவாக செய்யட்டும். அவர் இப்போ கொடுக்க தேவையில்ல. அவருக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்தவனும் செய்யட்டோன்னு தான் சொல்கிறாங்க. அதை நினைக்கல. எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படியோ இது பண்ண இருக்கிறாங்க. இது இலவசம் அவர் கஷ்டம் போட்டோம், அப்புறம் செய்யட்டும். அவர் ஆட்சி எனக்கு பிடிக்குது. இல்லை பேசுகிறாங்க பேசல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சைலண்ட்டாக இருக்கிறதுன்றது ஒரு பவர் தான். ஸோ பேசலை அப்படின்னாலும் அவரோட வாய்ஸ் என்னவோ அது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யுது. அதனால பாசிட்டிவ் வைப் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து யாருமே பிறந்ததுமே எழுந்து நடக்க மாட்டாங்க. ஸோ அந்த லேர்னிங் பீரியட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம படித்து மேலே வரணுனாலே கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு ஆகுது. 12th முடிச்சு தான் மேலே வரணும். ஸோ அதுக்கெல்லாமே அப்படி இருக்கும்போது இது ஆட்சின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும். 40 days அப்படிங்கிறது நியூ பார்ன் பேபி மாதிரி தான். ஸோ அதுலேருந்து இன்னும் மேலே வரணும்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும். 1 year அப்படிங்கிறதுலாம் கூட புதுசு தான். அது இன்னுமே கொஞ்சம் டைம் தேவைப்படும் தான். ஆனால் இந்த 40 daysக்கு அவங்க கொடுத்துருக்கிறது நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பஸ்ஸிலலாம் பார்க்குறோம், ஒரு பயம் தெரியுது மக்கள்கிட்ட, யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் அவங்களோட வே ஆஃப் டாக்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஸ்டாப்பிங்லேயே பஸ்ஸு நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நினைக்கிற இடத்துல கை போட்டால் கூட நிப்பாட்டி லேடிஸ்ன்னும் போது ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 weeksஆக அது நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட பஸ்ஸு நிற்காது. ஸ்டாப்பிங்க்கு நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். ஆனால் நான் கை போட்டேன்னா பஸ் நிப்பாட்டுறாங்க. இப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அதை பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறைய ஊர்லலாம் வந்து எங்கள் ஊர்லாம் செஞ்சி சைட் நாங்கள். ஸோ அங்கெல்லாம் இருந்து நிறைய பேர் பசங்கள்லாம் பஸ்ஸெலாம் இல்லாமல் ஸ்கூலுக்கு நடந்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ஃப்ரீ பஸ்ஸுன்றது விடலாம்.
இன்னும் நிறைய ஊர் சைட்லாம் தண்ணி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவர் பண்ணலாம். நான் இருக்க இடத்துல கூட பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரோட்லேயே தான் படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் வேறு ஏதாச்சும் பண்ணி தரலாம். நல்லா இருக்குது சார். இப்போ என்னோட பாப்பாக்கே 3 வயசு தான். நாங்கள் ஓட் பண்ணுற அன்னைக்கு அவங்களும் வந்து அடம் பிடிச்சி எனக்கு விஜய்க்கு ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஓட்னா என்னன்னு தெரியாது, ஆனால் விஜய்னா என்னன்னு தெரியுது. ஸோ அவரால் தான் ஓட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போது எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நல்லா, எனக்கே முன்னெல்லாம் தெரியாது. போன டைம் ஓட் பண்ணும்போது ஓட் பண்ணுறோம், இவங்க வந்து சிஎம் ஆக போகிறாங்க, ஓட் பண்ணுறோம், அதனால நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இவர் சிஎம் ஆகும்போது மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப், நல்லது நடக்கும்னா நம்ம இந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே சைலண்ட்டாக வந்து லிசன் பண்ணுறது பெஸ்ட். அங்கே அவர் ஆப்போசிட்டாக பேசும்போது அவர் சிஎம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இறங்கிடும். ஸோ அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத அவர் கவனிக்காத மாதிரி இருந்தாலுமே பட் அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அவரோட சைடில் தெரியுதுல்ல. ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது அவரை வந்து டாமினேட் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில் அவரை வருத்தப்பட வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடணும், அவ்வளோதான். பட் அவர் வந்து அப்படி ஆகலையே. அவர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கூட நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஆட்சிக்கு அவர் அழைக்கல அப்படிங்கிறது கூட நிறைய டைம் சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் அவர் எதுவுமே, இதை விட அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதெல்லாம் அவர் வின் பண்ணியுமே வந்து பதவி ஏற்புக்கு கூப்பிடலை அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இது பார்க்கும்போது அவரோட சீட்டில் போய் உட்காந்துட்டாரு. இதுக்கப்புறம் முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி அவர் யோசிக்க வேண்டாம். பட் அவங்க பண்ணுறதுக்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவாக அவங்களுக்கு பதில் கொடுக்குறாருல.